ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2024 அண்ட் பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே போகுது அண்ட் எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதே நேரம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக் புதுசாக லான்ச் ஆகிட்டே இருக்கு வித் வேரியஸ் அட்ராக்டிவ் ஃபியூச்சர்ஸ். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் பெட்ரோலுக்கே பயங்கரமாக செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் பைக் வாங்கலாம் அப்படின்னு தோன்றது நார்மலான திங் தான். பட் ஒரு எலக்ட்ரிக் பைக் வாங்கி மெயின்டைன் பண்ணுறதும் அதோட காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்பும் நிஜமாலே பெட்ரோல் பைக்கை கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குமா இல்லை அதை விட அதிகமாக செலவாக போகுதா அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஒரு கம்பேரிசன் டைப்பில் பண்ணலாம். இந்த கம்பேரிசனுக்கு ரெண்டு சிமிலர் ஃபீச்சர்ஸ் அண்ட் சிமிலர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்க ஒரு பெட்ரோல் பைக் அண்ட் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோக்காக நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் என்டார்க் அண்ட் ஓலா S1 Pro. இது ரெண்டுமே பெர்ஃபார்மன்ஸ், மைலேஜ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஸோ இந்த ரெண்டு பைக்கை வச்சு நம்ம காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் எப்படி டிஃபர் ஆகும் பிட்வீன் அ பெட்ரோல் பைக் அண்ட் அன் எலக்ட்ரிக் பைக் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஸ்ட்ரைட்டாக கம்பேரிசனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே நம்ம ரெண்டு பைக்கையும் எடுத்துக்கிட்டு ஒரு டேபிள் மாதிரி போட்டாச்சு. லெஃப்ட் சைடு வந்து டிவிஎஸ் என்டார்க் இருக்குது, ரைட் சைடு ஓலா S1 Pro இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அதோட பர்ச்சேஸ் ப்ரைஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயுமே ஒரு பெட்ரோல் பைக்கோட ஒரு எலக்ட்ரிக் பைக் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும் நீங்கள் புதுசாக வாங்குறப்போ. ஸோ இதில் நம்ம என்டார்க்கோட பர்ச்சேஸ் ஆன் ரோட் ப்ரைஸ் இன் சென்னை வந்து 1,03,000 ரூபாய் அப்ராக்ஸா. அதே S1 Proவோட பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 1,56,000 ரூபாய். நீங்கள் ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் பர் டே ஓட்டுறீங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணிப்போம். ஸோ 365 நாளைக்கு 10,990 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டுறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெட்ரோல் பைக்கை முடிச்சிடலாம். இப்போது என்டார்க் எவ்வளோ மைலேஜ் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 40 கிலோமீட்டர் per லிட்டர் கண்டிப்பாக தரும். 10,950 கிலோமீட்டர் ஓட்டணும், 40 கிலோமீட்டர் பெர் மைலேஜ் தருதுன்னா நீங்கள் ஒரு வருஷத்தில் 273.75 லிட்டர்ஸ் பெட்ரோல் போடணும். பெட்ரோலுக்கு மட்டுமே நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? 273 to 7.75 into 105. இது வந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் ப்ரைஸ். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 28,748 ரூபாய் அப்ராக்சிமேட்டாக. இதுதான் 1 இயர் ரன்னிங் காஸ்ட் ஆஃப் டிவிஎஸ் என்டார்க் பெட்ரோல் பைக். 30 கிலோமீட்டர் டெய்லி ஓட்டுறீங்கன்னு வச்சுப்போம் ஒரு வருஷம் ஃபுல்லாக. அதே இப்போ எலக்ட்ரிக்கு வருவோம். அதே 30 கிலோமீட்டர், அப்போ ஒரு வருஷத்துக்கு 10,950 980 கிலோமீட்டர். இங்கே ஓலா S1 Proவோட ஆவரேஜ் அதாவது அவங்க கிளைம் பண்ணுற மைலேஜ் பார்த்தீங்கன்னா 130 கிலோமீட்டர் பர் சார்ஜ். பட் அது வந்து நான் இங்கே 40லேயே ஓட்டணும் அண்ட் அது அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காது, டைம் ஆக குறையும். ஸோ நீங்கள் என்டார்க் மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அண்டு மேபி சிட்டிக்குள்ளே நான் ஸ்லோவாக அப்பப்போ ஓட்டிக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அப்ராக்ஸாக 90 கிலோமீட்டர் பர் சார்ஜ் எடுத்துக்கலாம். இதுவே ஆக்சுவலாக அதிகம் தான். 90 கிலோமீட்டர் பர் சார்ஜ் நான் எடுத்துக்கிறேன். அப்போ 10,950 கிலோமீட்டர் போடணுன்னா இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் போதும். எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 121.66 தடவை நீங்கள் சார்ஜ் பண்ணணும். ஃபுல் சார்ஜ் ஒரு வருஷத்தில் பண்ணணும். இந்த ஓலா அவங்க கிளைம் பண்ணுறது என்னன்னா 120.66. அதாவது அதோட பேட்ரி வந்து 3.9 kWh பேட்டரியா. இது நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா தியரட்டிக்கலாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 4லேருந்து 5 யூனிட் தேவைப்படும் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஆனால் கண்டிப்பாக அங்கே லாஸஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து 6 யூனிட் வச்சுப்போம். ஃபுல் சார்ஜ் பண்ணால் 6 யூனிட்னு வச்சுப்போம். ஒரு யூனிட்டுக்கு நம்ம தமிழ்நாடு டேரிஃப் படி 6 rupees. ஸோ 6 யூனிட் 6 rupees. அப்போ ஒரு ஃபுல் சார்ஜுக்கு எவ்வளோ வரும்னா 36 ரூபாய் வரும். 6 into 6. அப்போ 121 தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னா 4,376 ரூபா தான் ஆகும். இது ரெண்டை மட்டும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டை வச்சா நம்ம சொல்லலாம் எலக்ட்ரிக் பைக் வந்து பெட்ரோல் பைக்கோட சிக்னிஃபிகண்ட்டாக கம்மியாக இருக்குது. எவ்வளோ ஆல்மோஸ்ட் 24,000 டிஃப்ரென்ஸ் வருதுல. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் உடனே ஓகே எலக்ட்ரிக் பைக் செம இதாக இருக்குது அப்படின்னு வாங்கலான்னு முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இன்னும் சில கால்குலேஷன்ஸ் நம்ம பார்ப்போம். நீங்கள் எப்படியும் புதுசாக ஒரு பைக் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் மட்டும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, நிறைய வருஷம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கால்குலேஷனுக்காக 5 வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு 2 பைக்கையும் நீங்கள் தூக்கி போட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 5 வருஷத்துக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றத வித் அப்ராக்ஸ் மெயின்டெனன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ மறுபடியும் இப்போ நம்ம ஸ்க்ரீன்குள்ளே போனோன்னா 28,000 per year. 28,000 per year அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும்? 1,43,000 ஆகுது. ஸோ எழுதிக்கலாம் 5 இயர்ஸ் ரன்னிங் காஸ்ட் மட்டும் 1,44,000 வச்சுக்கலாம்.
மெயின்டெனன்ஸ் வந்து என்டோர்க் மாதிரியான ஒரு ஸ்கூட்டிக்கு 5000 per year அப்படின்றது மோர் தென் சஃபிஷியன்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட். ஸோ 5000 rupees per year அப்படின்னா 5 வருஷத்துக்கு 25,000 வரும். இது போக வண்டியில் பார்ட்ஸ் ஏதாச்சும் பிரேக் ஆச்சுன்னா பெரிய செலவுகள் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஒரு ஹெட்லைட் சேஞ்ச் பண்ணுறதுனா மேபி ஒரு 500 ஆகலாம். வீல் டயர் சேஞ்ச் பண்ணுறது 2 பைக்லேயும் பண்ணி தான் ஆகணும். பிரேக் பேட் மாற்றுறதுனா 1500 2000 ஆகலாம். அந்த மாதிரி செலவுகள். ஸோ நம்ம பார்ட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ரெண்டுலேயும் இப்போதைக்கு கணக்கெடுத்துக்க வேணாம். அப்படியே என்டார்க்கில் நம்ம பார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணுன்னாலும் அதிகபட்சமாக இன்ஜின் பிரேக் ஆகி இன்ஜினே ஃபுல் ரீபில்ட் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு ஒரு 15,000 மேலே தாண்டி போக சான்ஸே கிடையாது. அதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம கேல்குலேஷனில் ஆட் பண்ணல. ஸோ இது 3, அதாவது இது 3ஐயும் ஆட் பண்ணால் 5 years எவ்வளோ வண்டிக்காக நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க என்டார்க் அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். இது 3ஐயும் இப்போ நம்ம ஆட் பண்ணுவோமா? டோட்டலாக 2,72,000 வருது. இப்போ S1 Proக்கு வரலாம். இது வந்து ரன்னிங் காஸ்ட். இப்போ இந்த ரன்னிங் காஸ்ட் இன்ட்டு 5 எவ்வளோ வரும் அப்படின்னு பார்க்கலாம். 4,300 4,500 வச்சுக்கலாம். 22,500. எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு எப்பயுமே மெயின்டெனன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கும் அதோட ஓன் செட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இருக்குது. பட் அது ஒரு பெட்ரோல் சார்ஜ் அளவுக்கு இல்லைனாலும் அதோட ரொம்ப கம்மியெலாம் சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஓலா S1 Proக்கு பெர் இயர் மெயின்டெனன்ஸ் 3,000 வச்சுக்கிறது ஒரு ஃபேர். ஸோ 3 by 15, ஸோ 15,000. இது 3ஐயும் ஆட் பண்ணால் இது 3ஐயும் ஆட் பண்ணால் S1 Proவோட 5 years மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்துடும். இப்போ இது 3ஐயும் ஆட் பண்ணுவோம். 1,93,000 வருது. இப்போ ஆல்மோஸ்ட் 80,000 ரூபாய் சேவ் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஆனால் இன்னமும் இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நான் சொன்னேன்ல, என்டார்க்கில் பார்ட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பெருசாக உங்களுக்கு செலவாக இருக்காது. மேபி 2,000 to 3,000 அந்த மாதிரி தான் இருக்கும். அதே S1 Proவில் இன்கேஸ் உங்களுக்கு பேட்ரி ஃபெயிலியரோ மோட்டார் ஃபெயிலியரோ ஆச்சுன்னா அவ்வளோதான், நீங்கள் வண்டியை தூக்கி போட்டுற வேண்டியதுதான். ஏன்னா S1 Proவோட பேட்ரி காஸ்ட் மட்டுமே ஆல்மோஸ்ட் 80,000. அண்ட் மோட்டார் காஸ்ட்டும் அந்த மாதிரி பயங்கரமான அதிகமாக தான் இருக்கும். மோட்டார் காஸ்ட் எவ்வளோனுங்கிறது அவங்க அஃபிஷியலாக சொல்லலை. பேட்ரி காஸ்ட் வந்து 80,000. ஸோ இப்போ இதில் 3வது வருஷம் உங்களோட பேட்ரி போயிடுச்சு சம் ஃபால்ட்னால அப்படின்னா இதில் வந்து ஒரு 87,000 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் பைக் வாங்கினதோட ரீசனே ஃபெயில் ஆகுது. அதே நேரம் டிவிஎஸ் என்டார்க் பெட்ரோல் பைக்கை 5 வருஷம் மட்டும் யூஸ் பண்ணி தூக்கி போட முடியாது. 10 வருஷம் கூட யூஸ் பண்ணலாம். டிவிஎஸ் என்டார்க்கை 10 வருஷம் யூஸ் பண்ணுற மாதிரியே ஓலா S1 Pro 10 வருஷம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா எலக்ட்ரிக் பைக்கோட ரிலையபிலிட்டி அவ்வளோ தூரம் வராது. இட்ஸ் அ டெக். ஒரு ஃபோனை நீங்கள் 5 வருஷம் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ஒரு எலக்ட்ரிக் பைக்கே நீங்கள் 5 வருஷம் யூஸ் பண்ண முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசேல் வேல்யூ. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போது 5 வருஷம் கழித்து நான் இந்த என்டார்க்கை கண்டிப்பாக ஒரு 30,000 to 40,000 நான் விற்றுலாம். 40,000 விற்கலான்னு வச்சுப்போம். இதை நான் விற்கவே முடியாது. 0 rupees தூக்கி தான் போடணும். ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நீங்கள் வாங்குவீங்களா? கண்டிப்பாக வாங்க மாட்டீங்க. இதுக்கு ரீசேல் வேல்யூங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ப்ளஸ் பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் வந்துச்சுன்னா நீங்கள் காலி. இந்த மாதிரி நிறைய விஷயத்த கம்பேர் பண்ணுறப்போ அட் திஸ் பாயிண்ட் இன்னும் எலக்ட்ரிக் பைக் பெருசாக டெவலப் ஆகலை அண்ட் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகலை. ஸோ என்னோட ஒப்பீனியன் படி அட் திஸ் பாயிண்ட் நீங்கள் ஒரு நார்மலான கம்ப்யூட்டர் தான் வேணும்னா நீங்கள் ஒரு பெட்ரோல் பைக் வாங்குறதுல தப்பு கிடையாது. எலக்ட்ரிக் பைக் வாங்கினா ஓகே, ரிஸ்க் எடுத்து பார்க்குறீங்க, நீங்கள் சேவ் பண்ணால் ஓகே, இல்லைனா அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.